இன்ஃபோ வித் ராஷித் சமூக வலைத்தளங்களினூடாக இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளி சற்று வித்தியாசமாக அமையப் போகிறது. ஆம், இந்த காணொளி எலிகளை பற்றிய ஒரு காணொளியாக அமையப் போகிறது. எலிகளுக்கு சிலை வைக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது. அதாவது ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய எலிகளை அவற்றை நினைவு கூறுவதற்காக ஒரு நாட்டில் அவற்றுக்காக சிலை வைக்கப்படுகிறது என்று பார்க்க கிடைத்தது. அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொளியில். வாங்க இது பற்றிய முழு காணொளியை பார்க்கலாம். காணொளிக்குள் செல்வதற்கு முன்பதாக எமது சமூக வலைத்தளங்களான இன்ஃபோ வித் ராஷித் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து, அதேபோன்று ஃபேஸ்புக் பக்கம் இருக்கிறது, அவற்றுக்கும் ஃபாலோ, லைக் அண்ட் ஷேர் செய்து, அதேபோன்று டிக்டாக் பக்கம் இருக்கிறது, அவற்றுக்கும் ஃபாலோ செய்து உங்களுடைய ஆதரவுகளை எமக்கு தெரிவியுங்கள். அதேபோன்று உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் வரவேற்கப்படுகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்ஃபோ வித் ராஷித். மனித வாழ்வியல் முறையை மேம்படுத்த பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. நோய்களுக்கு மருந்து கண்டறிவது, உயிரியல் சார்ந்த ஆராய்ச்சி மேற்கொள்வது என பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கு ஆய்வுக்கூடங்களில் எலிகள் பயன்படுத்தப்படுகிறது. விஞ்ஞானிகளால் கண்டறியப்படும் மருந்துகள் முதற்கட்டத்தில் எலிகளுக்கு தரப்பட்டு ஆய்விற்கு உள்ளாக்கப்படும். இதன் மூலம் மருந்தின் செயல்திறனை கண்டறிய முடியும். அறிவியல் ஆராய்ச்சியின் தொடக்கம் முதல் தற்போது வரை இந்த முறை நடைமுறையில் இருந்து வருகிறது. மனித உயிர்களுக்கு ஏற்றாற்போல் எலிகளின் உடற்கூறியல், உடலியல் மற்றும் மரபணு உள்ளது. மேலும் அதனின் எடை, குறுகிய கால வாழ்க்கை சுழற்சி, எளிமையான பராமரிப்பு முறை போன்றவை உயிரியல் சார்ந்த அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு எலிகளை ஏதுவாக கண்டறிய காரணமாக அமைகிறது. இந்நிலையில் இப்படி பல்லாயிரம் கணக்கில் ஆய்வுக்கூடங்களில் உயிரிழக்கும் எலிகளை நினைவுகூரும் அல்லது கௌரவிக்கும் வகையில் ரஷ்ய நாட்டில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் நோவோசிபிர்ஸ்க் பகுதியில் அமைந்துள்ள சைட்டாலஜி மற்றும் மரபியல் கல்வி நிறுவனத்தில் தான் இந்த எலி சிலை வைக்கப்பட்டுள்ளது. கண்களில் கண்ணாடி போட்டுக்கொண்டு துணியை பின்னுவது போன்று கைகளில் ஊசியுடன் டிஎன்ஏவை பின்னுவது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு விதமான காரணங்களுக்காக சிலைகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எலியின் சிலை உலகளவில் கவனம் பெற்றுள்ளது.